ஒரு அழகான கிராமத்துல மாணிக்கோன்னு ஒரு தையல்காரர் இருந்தாரு. அந்த கிராமத்துல மாணிக்கோனா எல்லாருக்கும் ஒரு தனி மரியாதை. மனுஷன் ஊசி எடுத்தான்னா அது துணியில புகுந்து வெளியே வரத்துக்குள்ள ஒரு அழகான கோலமே போட்டுருவாரு. ஆனா அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு கெட்ட பழக்கம், அப்புறம் பாத்துக்கலாம் விடுங்கிறது தான். அவரோட பொண்ணு மீனாவுக்கு தச்சு கத்துக்கணும்னு சின்ன வயசுல இருந்தே ஆசை. ஒரு வருஷமாவே அப்பா எனக்கு அந்த மிஷினை எப்படி மிதிக்கணும்னு சொல்லி கொடுங்கப்பான்னு கேப்பா. மாணிக்கம் என்ன பண்ணுவாரு தெரியுமா? ஏமா மீனா, இப்ப என்ன அவசரம்? உனக்கு இன்னும் வயசு இருக்கு. நாளைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வா, அந்த பட்டு பாவாடைய தைக்கும் போதே உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி மழுப்பிடுவாரு. மறுநாள் காலையில மீனா ஆசையா வந்தா. ஐயையோ, இன்னைக்கு முகூர்த்த நாளாச்சே, ஏகப்பட்ட வேலை இருக்கு, நாளைக்கு நிதானமா உட்காந்து கத்துக்கலான்னு திரும்பவும் அதே பல்லவிய பாடுவாரு. இப்படியே ஒரு வருஷம் ஓடி போச்சு. ஒரு நாள் சாயந்தரம் மீனா அப்பா பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டே இருந்தா. மாணிக்கும் ஒரு பழைய சட்டைய தச்சுக்கிட்டு இருந்தாரு. மீனா மெதுவா ஆரம்பிச்சா, அப்பா நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியும் இதையே தான் சொன்னீங்க. நாளைக்குன்னு நீங்க சொல்ற அந்த நாள் வரவே மாட்டேங்குதுப்பா. உங்களுக்கு தையல் தெரியும், ஆனா அதை எனக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற எண்ணம் மட்டும் தள்ளி போய்கிட்டே இருக்கு. மாணிக்கம் நிமிந்து பார்த்துட்டு, ஏமா அதுக்கு என்ன அவசரம், நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு ஆரம்பிச்சாரு. உடனே மீனா ஒரு கிழிஞ்ச துணியை எடுத்து அவர்கிட்ட நீட்டினா. அப்பா, இந்த துணியில ஒரு சின்ன ஓட்டை இருக்கு பாருங்க, இதை இப்பவே தச்சிரலான்னு நினைச்சா ஒரு நிமிஷம் வேலை. ஆனா நாளைக்கு தைக்கலான்னு போட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க அதை எடுத்து போடும்போது அந்த ஓட்டை இன்னும் பெருசாகி இருக்கும். அப்புறம் நீங்க எவ்வளவுதான் தச்சாலும் பழைய மாதிரி அழகா இருக்காது. மீனா சொன்ன அந்த வார்த்தை மாணிக்கத்தோட மனசுல சுருக்குன்னு தச்சுது. அதே மாதிரிதான்ப்பா எனக்கு கத்துக்கணுங்கிற ஆர்வமும். இப்போ தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா அப்புறம் எனக்கு அந்த ஆர்வமே போயிரும். அப்புறம் நீங்க சொல்லி கொடுத்தாலும் அது எனக்கு ஏறாது. மகள் சொன்னதுல இருந்த உண்மையை உணர்ந்த மாணிக்கம் அந்த தையல் மிஷினை விட்டு எந்திரிச்சாரு. சரியா சொன்னமா மீனா, தள்ளி போடுறதுங்கிறது வெறும் காலத்தை மட்டும் இல்ல, நம்ம ஆர்வத்தையும் சேர்த்து தான் கொல்லுது. வா, இப்பவே உனக்கு அந்த நூல் கோர்க்கறதுல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே அவளுக்கு முதல் பாடத்தை சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அப்பா சிரிச்சுக்கிட்டே மீனாவை பார்த்து சொன்னாரு, ஏம்மா, தையல்லையே ரொம்ப முக்கியமானது முதல் தையல் தான். ஒரு ஓட்டை விழுந்த உடனே அதை தச்சிரணும். நாளைக்கு தைக்கலான்னு விட்டா அந்த ஓட்டை பெருசாகி துணியே வீணா போயிரும். அன்னைக்கு தொடங்கி மீனாவுக்கு தச்சு கத்து கொடுத்தாரு. மீனா ரொம்ப சுட்டியான பொண்ணு. அப்பா சொல்லி கொடுத்த அந்த தள்ளி போடாதேங்கிற மந்திரத்தை மனசுல ஆழமா பதிய வச்சுக்கிட்டா. வாழ்க்கையும் அப்படிதான். ஒரு வேலைய அப்பவே முடிக்கலன்னா அது நம்மள விட்டு போயிரும். அப்பா சொன்ன அந்த தையல் பாடம் மீனாவுக்கு தையலை மட்டும் கத்துக் கொடுக்கல, எந்த வேலையும் அப்பவே முடிக்கணுங்கிற வாழ்க்கை பாடத்தையும் கத்துக் கொடுத்துச்சு. மீனாவுக்கு தையல்ல ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. இன்னும் புதுசு புதுசா கத்துக்கணும், பெரிய லெவலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா. கிராமத்துல கத்துக்கிட்டது போதாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பெரிய நகரத்துக்கு போய் மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு ஃபேஷன் இன்ஸ்டிடியூட்ல சேரணும்னு முடிவு பண்ணா. மகளை வழி அனுப்பும்போது அப்பா சொன்னாரு, மீனா, அங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா அங்கேயும் இந்த நாளைக்குங்கிற வியாதி உன்னை தொத்த பாக்கும், அதை மட்டும் உன்கிட்ட நெருங்க விடாதேன்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. நகரத்துக்கு வந்த புதுசுல மீனாவுக்கு எல்லாமே ஆச்சரியமா இருந்துச்சு. அவ கூட படிக்கிற மத்த பசங்க எல்லாம் ரொம்ப பணக்காரங்க. அவங்க கிட்ட திறமை இருந்தாலும், ஐயையோ இன்னைக்கு படம் பார்க்க போலாம், நாளைக்கு அசைன்மெண்ட் பண்ணலான்னு ஜாலியா இருந்தாங்க. ஆனா மீனா, அப்பா சொன்னது அவ கண் முன்னாடி வந்துச்சு. ஒரு டிசைன் போடணுமா, அப்பவே வரைஞ்சு முடிப்பா. ஒரு துணியை வெட்டணுமா, யோசிக்காம அன்னைக்கே வெட்டுவா. ஒரு நாள் ஒரு பெரிய ஃபேஷன் ஷோ நடக்க போகுதுன்னு அறிவிச்சாங்க. அதுல கலந்துக்க கடைசி நாள் வந்துச்சு. மீனாவோட தோழிகள் எல்லாம் இன்னும் ஒரு வாரம் இருக்கே, அப்புறம் பண்ணிக்கலான்னு அசால்ட்டா இருந்தாங்க. ஆனா மீனா அறிவிப்பு வந்த அன்னைக்கே தன் கற்பனையில உதிச்ச டிசைனை தைக்க ஆரம்பிச்சிட்டா. கடைசி நேரத்துல மத்த பசங்க எல்லாம் துணியை தேடி ஓடும்போது மிஷின் ரிப்பேர் ஆகி நூல் கிடைக்காம திணறினாங்க. ஆனா மீனா நிதானமா தன் தச்ச அழகான உடையோட தயாரா இருந்தா. கடைசியில அந்த போட்டியில ஜெயிச்சது மீனா தான். அவளுக்கு பெரிய கம்பெனில வேலையும் கிடைச்சது. அப்பா சொல்லி கொடுத்த அந்த ஒரு விஷயம்தான் மீனாவை இன்னைக்கு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்துச்சு. இன்றே செய் நன்றே செய். நம்மள பல பேரை இன்னைக்கு வேலையை நாளைக்குன்னு தள்ளி போடுறதால தான் வர்ற வாய்ப்புகளை கோட்ட விடுறோம். தள்ளி போடுறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சா வெற்றி நிச்சயம். இப்போ அடுத்ததா நாம பார்க்க போறது இந்த தள்ளி போடுற பழக்கத்தை விடவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் துரோகத்தை சந்திக்கும் போது நமக்குள்ள இருக்க வேண்டிய நிதானம். வாழ்க்கையில நாம மத்தவங்களுக்கு நல்லது செய்யறோமோ இல்லையோ, ஆனா நமக்கு நெருக்கமானவங்களே முதுகுல குத்தும் போது அந்த இடத்துல நிதானம் தப்பிட்டா மொத்தமா தோத்து போயிடுவோம். இப்போ இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன், மனசு கொடுத்து கேளுங்க. நண்பன் செய்யற துரோகம் இருக்கே, அது முதுகுல குத்தப்படுற கத்தி கிடையாது, நேரா இதயத்துல பாய்ச்சப்படுற அம்பு.
அது வலிய விட ஒரு பெரிய அதிர்ச்சியை தரும். அப்படி ஒரு அதிர்ச்சியையும் அதுக்கப்புறம் நடந்த ஒரு அதிரடியான மாற்றத்தையும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது கதிர் மற்றும் ஆகாஷோட கதை, நட்பும் துரோகமும் அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம். கதைக்குள்ள போலாமா? கதிரும் ஆகாஷும் சின்ன வயசுலிருந்தே நகமும் சதையும் போல வளர்ந்தவங்க. கதிர் செம புத்திசாலி, ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட் ஆகணும்னு அவனுக்கு கனவு. ஆகாஷ் அவனுக்கு எல்லாமுமா இருந்தான். ஒரு நாள் கதிர் ஒரு செம மாசான புதுமையான பிசினஸ் ஐடியாவை கண்டுபிடிக்கிறான். ஆகாஷ், இது நம்ம 2 பேரோட எதிர்காலம்டான்னு சொல்லி அந்த ரகசியத்தை அவன்கிட்ட மட்டும் பகிர்ந்துக்கிறான். ஆனா ஒரு நாள் காலையில கதிர் பேப்பரை திறந்தப்போ அவன் கையே நடுங்குது. அவன் சொன்ன அதே பிசினஸ் ஐடியாவை ஒரு பெரிய நிறுவனம் லான்ச் பண்ணியிருக்கு. அதோட பார்ட்னர் யாருன்னு பார்த்தா அவன் உயிர் நண்பன் ஆகாஷ். பதறி போன கதிர் ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணா ரொம்ப அசால்ட்டா சொல்றான், பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம் கதிர், நீ ஐடியா வச்சிருந்த, என்கிட்ட காசு இருந்தது, நான் ஜெயிச்சிட்டேன், முடிஞ்சா என்ன தடுத்துக்கோன்னு சொல்லி போன வைக்கிறான். ரத்தத்தை விட மேலானதுன்னு நினைச்ச நட்பு பணத்துக்காக தன்னை வித்திடுச்சுன்னு நினைக்கும்போது கதிர் அப்படியே நிலை கொலிஞ்சு போறான். சில மாதங்களுக்கு பிறகு கதிரோட ஐடியாவை திருடி ஒரு பெரிய விழால சிறந்த தொழில் முனைவோர் விருது வாங்குறான் ஆகாஷ். அந்த விழால கதிரும் கலந்துக்கிறான். அவனை பார்த்த ஆகாஷ் நக்கலா சிரிக்கிறான். என்ன கதிர், வாழ்த்த வந்தியா இல்ல என்கிட்ட வேலை கேட்க வந்தியான்னு சபையோர் முன்னாடி அசிங்கப்படுத்துறான். அதை பார்த்து அங்கிருந்த எல்லாரும் சிரிக்கிறாங்க. கதிர் ஆக்ரோஷமா அவனோட சட்டைய பிடிக்க போறான். ஆனா சட்டுன்னு நிதானமாகறான். ஆகாஷோட காதுல போய் மெதுவா ஒன்னு சொல்றான். ஆகாஷ், என் மூளையில இருந்து ஒரு ஐடியாவை தான் உன்னால திருட முடிஞ்சுது. ஆனா அந்த ஐடியாவை கொடுத்த மூளைய உன்னால திருட முடியாது. அடுத்த 1 வருஷத்துல இதே மேடையில நீ வாங்குற இந்த விருதை ஒரு பிச்சைக்காரன் போடுற பிச்சையா நினைக்க வைப்பேன். இது என் நட்பு மேல சத்தியம் அல்ல, என் உழைப்பு மேல சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஆனா வீட்டுக்கு வந்ததும் கதிர் 1 வாரம் முடங்கி போறான். அப்போ அவரோட குரு சொன்ன ஒரு வார்த்தை அவன் கண்ணை திறக்குது. கதிர், உனக்கு துரோகம் பண்றவன் உன்னோட ஒரு கிளையத்தான் வெட்டியிருக்கான். ஆனா அந்த மரத்தோட வேர் உன்கிட்ட தான் இருக்கு. அவன்கிட்ட இருக்கிறது திருடின பழம், ஆனா உன்கிட்ட இருக்கிறது பழங்களை தரும் விதை. உன் புத்திசாலித்தனம் உன்கிட்ட இருக்கிற வரை உன்னை யாராலையும் அழிக்க முடியாது. அப்பதான் கதிர்க்கு உரைக்குது, துரோகி கூட சண்டை போடுறதை விட அவனுக்கு மேல வளர்ந்து நிக்கிறது தான் சரியான பதில்னு. கதிர் ஒரு புது ஃபேக்டரி ஆரம்பிக்கிறான். ஆகாஷ் சும்மா இருப்பானா? தன் அதிகாரத்தை பயன்படுத்தி கதிர்க்கு வர வேண்டிய ரா மெட்டீரியல்ஸை வரவிடாம தடுக்கிறான். உன்கிட்ட ஐடியா இருக்கலாம், ஆனா என்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு போன்ல மிரட்டுறான். கதிர் அசரல. தடைய உடைக்கிறது தான் சாதனைன்னு சொல்லி ஊர்ல வீணாகிற கழிவு பொருட்களை வச்சே தன் தயாரிப்பை உருவாக்குறான். இது ஆகாஷ் எதிர்பார்க்காத ஒரு அடி. கடைசியா ஒரு பெரிய இன்டர்நேஷனல் டீல் வருது. ஆகாஷ் திருடின அதே ஐடியாவை காட்டுறான். கதிர் அங்க வந்து லேப்டாப்பை திறந்து ஒரு உண்மையை சொல்றான். சார், ஆகாஷ் காட்டுற இந்த தயாரிப்புல ஒரு பெரிய டிராபேக் இருக்கு. இது கொஞ்ச நாள்ல தானாவே செயலிழந்துடும். ஏன்னா இதோட அசல் ரகசியம் என்கிட்ட தான் இருக்கு. ஆகாஷ் பதறான். பொய் சொல்றான்னு கத்துறான். கதிர் அமைதியா சொல்றான். ஆகாஷ், என்னோட ஐடியாவை திருடின உனக்கு அதோட டிராபேக்ஸ் என்னன்னு தெரியாது. ஆனா அதை உருவாக்குன எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, அந்த டிராபேக்ஸை எப்படி சரி செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். இப்படின்னு கதிர் சொன்னதும் மொத்த சபைக்கு முன்னாடியும் ஆகாஷ் மானம் போகுது. அதுக்கப்புறம் அந்த டீல் கதிருக்கு கிடைக்குது. கடைசியில ஆகாஷ் பிச்சைக்காரனா கதிர் முன்னாடி வந்து நிக்கிறான். பேராசையில தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுன்னு கெஞ்சுறான். கதிர் ஒரு புன்னகையோட சொல்றான், உன்னை நான் அப்பவே மன்னிச்சிட்டேன் ஆகாஷ். ஆனா அன்னைக்கு நீ பார்த்த கதிர் இப்போ இல்ல. உன் துரோகம் எனக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துச்சு. உன் கனவை நீ அடையணும்னா அதை உன் நிழலுக்கு கூட தெரியாம சாதிச்சு முடிக்கணும். இப்போ நீ பார்த்துட்டு இருக்கிறது உன் பழைய நண்பன் கதிர் இல்ல, புது அவதாரம் எடுத்திருக்க கதிர்வேலன் அப்படின்னு சொல்லி முடிச்சான். கதிரோட வாழ்க்கையில நடந்த இந்த சம்பவம் நமக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை உரக்க சொல்லுது. துரோகம் பண்றவங்க உங்களை ஒரு முறை தான் வீழ்த்த முடியும். ஆனா நீங்க அந்த துரோகத்தை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு எழும்போது உங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது. நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட நியாயம் கேட்காதீங்க. அவங்கள அழிக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவங்கள அழிக்க நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட வளர்ச்சிக்கு தடையா இருக்கும்.
அதுக்கு பதிலா அந்த துரோகத்தை உங்க வெற்றிக்கான எரிபொருளா மாத்துங்க. நீங்க அன்னைக்கு அழுதுட்டு நின்ன அதே இடத்துல அவங்க அண்ணாந்து பாக்குற உயரத்துல நீங்க போய் நிக்கும்போது கிடைக்கிற அந்த மௌனமான வெற்றி இருக்கு பாருங்க, அதை விட பெரிய தண்டனை வேற எதுவுமே இல்ல. வாழ்க்கையில விழறது தப்பில்ல, விழுந்த இடத்துல இருந்து எப்படி எழறோங்கிறது தான் முக்கியம். நம்ம கூட இருந்தே குழி பறிக்கிறவங்க இருக்கலாம், ஆனா உங்க திறமையை யாராலையும் திருட முடியாது. துரோகம் உங்களை உடைக்க வரல, உங்களை இன்னும் பலமானவரா செதுக்க வந்திருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க வாழ்க்கையிலயும் இப்படி ரொம்ப நெருக்கமானவங்க யாராவது துரோகம் பண்ணிருக்காங்களா? அந்த வலியில இருந்து நீங்க எப்படி மீண்டு வந்தீங்க? உங்க கதைய அல்லது உங்க மனசுல இருக்கிற வலிய கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க கமெண்ட் இப்போ இதே மாதிரி ஒரு வலியில இருக்கிற இன்னொரு நண்பருக்கு தைரியத்தை கொடுக்கலாம். கதிரோட இந்த ராஜதந்திரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு விறுவிறுப்பான கதையோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.